இதுக்கு முந்தைய ஷார்ட்ஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய ஃபிளாஸை பத்தி பார்த்தோம், ஐ மீன் குறைகளை பத்தி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வருது, அனுப் பரன்வால் கேஸ் அப்படின்னு சொல்லி 2023. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு 3 பேரை வந்துட்டு கமிட்டியா போடுறாங்க, அப்பாயின்மெண்ட் கமிட்டியா. ஸோ அந்த 3 பேர் யார் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லோக்சபால இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய தலைவர், ஐ மீன் ஒருவேளை எதிர்கட்சி தலைவர் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல லோக்சபால எந்த பார்ட்டி வந்துட்டு லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அந்த கட்சியினுடைய தலைவர். ஸோ அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஸோ இவங்க தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனர்ஸோட அப்பாயின்மெண்ட் கமிட்டியோட மெம்பர்ஸ். ஸோ இவங்க தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில தான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறேங்க. நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.